மகாராஷ்டிராவில் 6 வயது மகளை தந்தையே கால்வாயில் தள்ளி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தடையாக இருந்ததாக கூறி ஈவு இரக்கமின்றி கொலை செய்தவர் சிக்கியது எப்படி? அரசியலில் களம் காண ஆசை, பதவி வெறி, அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் இறங்கலாம் என்கிற கொடூர மனநிலையில் பெற்ற மகளையே ஒருவர் கொலை செய்யும் அளவிற்கு துணிந்திருக்கிறார். ஒன்றும் அறியாத சிறுமியை பக்கத்து மாநிலத்துக்கு அழைத்துச் சென்று தண்ணீரில் தள்ளி கொலை செய்திருக்கிறார். தேர்தல் நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அந்த நபர் கைதாகி இருக்கிறார். மகளின் மூச்சை நிறுத்தியவரின் அரசியல் கனவு குடிதோண்டி புதைக்கப்பட்டது. நடந்தது என்ன? தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டத்தில் எடப்பள்ளி அருகே உள்ள கால்வாயில் 6 வயது சிறுமி சடலமாக கிடந்திருக்கிறார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அந்த சிறுமியை புகைப்படம் எடுத்துக்கொண்ட போலீசார் அந்த படத்தை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்திருக்கின்றனர். அதில் சிறுமியின் விவரம் தெரிந்தால் காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். அந்த பதிவை அண்டை மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள கிரூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் பார்த்திருக்கிறார். உயிரிழந்த சிறுமி பிராய்ச்சி என்று உள்ளூர் காவல் நிலையத்திற்கு உடனடியாக அந்த நபர் தகவல் கொடுத்துள்ளார். உள்ளூர் போலீசார் கொடுத்த தகவலின் பேரில் தெலங்கானா போலீசார் மகாராஷ்டிராவுக்கு விரைந்து சென்றனர். அங்கு சிறுமியின் தந்தை பாண்டுரங்கிடம் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதை அடுத்து கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சி ஊட்டும் மேலும் பல தகவல்கள் வெளியாகின. 28 வயதான பாண்டுரங் முடிதிருத்தும் கடை நடத்தி வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தன. இதில் பெண் குழந்தைகள் இருவரும் இரட்டையர்கள். மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த பாண்டுரங்கத்திற்கு அரசியல் ஆசை துளிர்விட்டிருக்கிறது. இதனால் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட அவர் முடிவு செய்திருக்கிறார். ஆனால் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. 3 குழந்தைகளுக்கு தந்தையான பாண்டுரங்கிற்கு இந்த கட்டுப்பாடு தடையாக இருந்தது. இருந்த போதிலும் அரசியல் தாகம், பதவி வெறி அவருடைய மூளையை மழுங்கடிக்க செய்துவிட்டது. எப்படியாவது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நண்பரும் பஞ்சாயத்து தலைவருமான கணேஷ் ஷிண்டேவிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார் பாண்டுரங். அவரின் அரசியல் குரு நண்பனுக்காக குறுக்கு வழியில் போட்டியிட ஐடியா கொடுத்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து பாண்டுரங்கின் 3 குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தையை யாருக்கேனும் தத்து கொடுத்து விடலாம் என முடிவு செய்திருக்கின்றனர். ஆனால் பிறப்புச் சான்றிதழ் மூலம் மாட்டிக்கொள்வோம் என உஷாராகி இருக்கின்றனர். பின்னர் குழந்தையை கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் கொண்டு சென்று வெட்டுவிடலாம் எனவும் யோசித்திருக்கின்றனர். ஆனால் அந்த குழந்தை திரும்பி வந்துவிட்டால் என்ன செய்வது என குழம்பி போயிருக்கின்றனர். இறுதியாக பதவி வெறி, அரசியல் மோகம் கொண்ட இருவரும் ஈவு இரக்கமற்ற செயலில் ஈடுபட முடிவு செய்திருக்கின்றனர். அதன்படி 2 பெண் குழந்தைகளில் மூத்தவரான பிராய்ச்சியை கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்து விட்டதாக ஊரை நம்ப வைக்க சதித்திட்டம் தீட்டியிருக்கின்றனர் அந்த இருவரும். இதை அடுத்து கடந்த 30ஆம் தேதி தன்னுடைய மூத்த மகள் பிராய்ச்சியை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு பாண்டுரங் சென்றிருக்கிறார். அந்த குழந்தையும் ஆபத்தை உணராமல் தந்தை வெளியே அழைத்துச் செல்வதாக நினைத்துக்கொண்டு உற்சாகமாக அவரோடு பைக்கில் சென்றிருக்கிறது. அண்டை மாநிலமான தெலங்கானாவில் உள்ள எடப்பள்ளிக்கு சென்ற பாண்டுரங் தன்னுடைய மகளை கால்வாயில் தள்ளி கொலை செய்துவிட்டு எதுவுமே தெரியாதது போல சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கிறார். தன்னுடைய குழந்தை காணாமல் போனதாக கூறி நாடகமாடியவர் எதுவும் தெரியாதது போல் தேர்தல் பணிகளிலும் கவனம் செலுத்தி இருக்கிறார். இந்த நிலையில்தான் குழந்தையின் உடலை கைப்பற்றிய தெலங்கானா போலீசார் பாண்டுரங்கை கைது செய்து அவருடைய அரசியல் கனவை அடியோடு குழிதோண்டி புதைத்தனர். சிறுமியை கொலை செய்வதற்கு யோசனை கொடுத்த அவருடைய நண்பர் கணேஷ் ஷிண்டேவையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அரசியல் மற்றும் பதவி வெறியில் 3 குழந்தைகளில் ஒரு குழந்தையை பெற்ற தந்தையே கொலை செய்த சம்பவம் மகாராஷ்டிரா மட்டுமின்றி நாட்டையே குலை நடுங்க வைத்திருக்கிறது. இப்படியும் ஒரு தந்தை இருப்பானா
என்கிற கேள்வியையும் மக்களிடையே எழுப்பியிருக்கிறது.